வர வர அந்த ஃப்ரீ ஃபயர் எல்லாருமே போர் அடிச்சு போச்சு இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டுங்கிற பேர்ல ரொம்ப மோசமா மாத்தினது தான். அதுலயும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவைவ் ஆப்ஷன் தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க பிஆர் பிளே பண்ண போனோம் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா செத்தா திரும்ப ரிவைவ் பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்க ஃப்ரீ ஃபயர் அப்படியா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ இருக்கிற பிளேயர்ஸுக்கு அந்த ஒரு ஃபீலிங் தெரியுமா நான் தெரியல. ஆனா இதுவே நீங்க ஒரு ஓல்டு பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பா தெரியும். ஆனா இனிமே நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காகவே நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்க ப்ளே பண்ற எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி ப்ளே பண்ணமோ அதே மாதிரி வித்தவுட் ரிவைவ்ல ப்ளே பண்ண போறோம். 4 பேர் ஒன்னா தான் ப்ளே பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா ஒருத்தர் செத்தா கூட நாங்க ரிவைவ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க ப்ளே பண்ற எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா கண்டென்ட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாலயும் போட போறோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு மேட்ச் கூட பாத்தீங்கன்னா நாங்க ரிவைவ் பண்ணாம ப்ளே பண்ண மேட்ச் தான். இந்த ஒரு மேட்சை நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல போயிட்டு ஃபயரை தெரி கொடுங்க. கமெண்ட் பண்ற முக்காவாசி பேர் கண்டிப்பா ஓல்டு பிளேயரா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை ஓல்டு பிளேயர்ஸ் இருக்கீங்கன்னு. பை கைஸ்.